ஸோ ட்ரெடிஷ்னலி நம்ம என்ன சொல்லுவோம், அந்த 3 காரியங்கள் நம்ம செய்யணும். 1 ஜபம், 2 நோன்பு, 3 தாராள மற்றவர்களுக்கு தானம் செய்வது. இந்த 3 தான் நம்ம திருச்சபை வாழையடி வாழையாக நமக்கு படிப்பித்திருக்கிறது. எல்லாமே நமது பாவ வாழ்க்கையை குறைப்பதற்கு, நமது கர்மாவை குறைப்பதற்கு. அவர் சொன்ன மாதிரி எதிர்வினைகள், வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட், எல்லாத்துக்கும் எதிர்வினை இருக்கிறது. அதுதான் இந்தியன் பிலாசபி, கர்மா என்று சொன்னார்கள். ஒவ்வொரு செயல்பாடும் உன்னோடு ஒட்டி கொண்டிருக்கும், அது கணக்கு நீதான் தீர்த்து வைக்க வேண்டும். ஸோ அதே தத்துவம் தான் இந்த தவ காலத்தின் தத்துவம். நீ செய்த அந்த செயல்பாடுகள் நீதான் தீர்க்க வேண்டும். அது இந்த 40 நாட்களில் சிறப்பாக கடவுள் நமக்கு அருளை கொடுத்திருக்கிறார். ஸோ ஆகவே ஜபமும் நோன்பும் தானமும், இந்த 3 வழியாக நீங்கள் கட்டாயம் இந்த பாவங்களை நீங்கள் குறைக்கலாம், இறைவனுடைய மன்னிப்பை நாடலாம். முக்கியமாக அந்த 40 நாட்கள் உங்களுடைய பார்வை இந்த சுற்றுச்சூழல் மேல் இருக்கட்டும். சுற்றுச்சூழல் இருக்கின்ற அனைத்து உயிரினங்கள், பஞ்சபூதங்கள், உயிருள்ளவை உயிரற்றவை, இது 2 தான் இருக்கு சுற்றுச்சூழல், வேற எதுவுமே கிடையாது. உயிருள்ளவை உயிரற்றவை, இந்த 2ம் நன்றாக இருக்கின்றனவா? அவருடைய ஹெல்த் நல்லா இருக்கா? மகாத்மா காந்தி அழகாக சொன்னார், சர்வோதயா. எல்லாவற்றுடைய சிறப்பையும் இந்த தவ காலத்தில் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. சர்வோன்னா எல்லாம், உதயா என்றால் அப்லிப்மெண்ட், நன்மை. அதனால்தான் சொன்னார் வள்ளலார், எல்லாம் இன்புற்றிருப்பதை விட வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லாமே இந்த படைப்பே இன்புற்றிருக்க வேண்டும், படைப்பே சிறப்புற வேண்டும் என்று தான் இயேசு இந்த உலகத்திற்கு மனித அவதாரம் எடுத்து வந்தார். மனிதனை மட்டும் மீட்க அல்ல, படைப்பையே மீட்க. அதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக அவருடைய சுற்றுமடல், இறைவா உமக்கே புகழ் என்று சொல்லுகின்ற அந்த சுற்றுமடலில் சிறப்பாக எழுதி நமக்கு அருமையான பாடத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தவக்காலம் உங்களுக்கு இறைவனுடைய இரக்கத்தையும் கனிவையும் கொடுக்கின்ற காலமாக அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன்.